குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் யூனிட்டு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு அலகு 2. ஏற்கனவே நாம் விஜயநகர் மற்றும் பாமினி பேரரசுகள் வந்து நம்ம யூனிட் 1ல் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இதாவது இந்தியாவையும் பிரிச்சுக்கணும். இந்தியாவை வந்துட்டு 3ஆக பிரிச்சுக்கணும். தென்னிந்தியா, மத்திய இந்தியா, வட இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலத்தையும் பிரிச்சுக்கணும். அதாவது வந்துட்டு தொடக்க கால இந்தியா, அது தொடக்க கால வரலாறு, அதுக்கப்புறம் இடைக்கால வரலாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன கால வரலாறுன்னு சொல்லிட்டு, அப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, அப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முழுவதும் நம்ம எங்கே படிச்சோம்? 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்போம். மிடிவல் ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு ஆரம்பத்துல இருந்து மிடிவல் ஹிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதே காலகட்டத்தில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சாங்க, மத்திய இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சாங்க, வட இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சாங்க, இதுதான் நம்ம இந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல படிச்சு முடிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் தென்னிந்தியாவில் யாரு, மத்திய இந்தியாவில் யாரு, வட இந்தியாவில் யாரு. அப்போ மத்திய இந்தியாவில் தான் சென்ற வகுப்புல யார் ஆட்சி புரிவாங்கன்னா விஜயநகர் மற்றும் பாமினி பேரரசு வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ அதே காலகட்டத்தில் எப்போ வந்து டெல்லி சுல்தானியம் உள்ளே வராங்களோ, டெல்லி சுல்தானியம் வந்துட்டு உள்ள வரதுல இருந்து பார்த்தீங்கன்னா மிடிவல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஆரம்பமாகுது. அப்போ டெல்லி சுல்தானியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவிற்குள் வந்த முஸ்லிம்கள் தான் வந்திருப்பாங்க. அப்போ முஸ்லிம்கள் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியம் தான் வர்றதுக்கு காரணம். அப்போ முதல்ல வந்த அவங்க அதுக்கடுத்த முஸ்லிம் அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகலாய பேரரசுகள் தான் வந்து இவங்களும் வந்து முஸ்லிம் பிரிவை சார்ந்த மன்னர்கள் தான் இவங்க வந்து ஆட்சி புரிவாங்க. இப்படி நீங்க வகைப்படுத்திக்கிட்டீங்கன்னா மறக்காதுமா. ஏன்னா அந்த காலத்தையும் தெரிஞ்சுக்கணும், அந்த இந்தியாவுடைய ஆட்சி பகுதியும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியாவை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கணும். தெற்கு, வடக்கு, மத்திய அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிழக்கு, மேற்கு இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அப்ப எந்தெந்த காலகட்டம், எந்தெந்த பகுதிகள் இப்படி இதோட இப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஞாபகம் இருக்குமா. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நம்ம பழைய வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருப்பேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. இந்த வகுப்புகள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஆகட்டும், இல்லாட்டி எஸ்ஜிடி முதன்மை தேர்வுக்காகட்டும், இல்லாட்டி பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களாகட்டும், இல்லாட்டி பேப்பர் 2க்கு வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுறவங்க, அதாவது பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு பயனுள்ள வகையில் இருக்கும். யார் வேணாலும் இதை பார்த்து பயன்பெற்றுக்கோங்கம்மா. பாருங்க, முகலாய பேரரசு இப்ப நம்ம படிச்சுக்கு அப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். கற்றலின் நோக்கங்கள். இந்தியாவில் முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதையும் நிறுவப்பட்டதையும் அறிந்து கொள்ளலாம். இப்ப முகலாய பேரரசு வந்துட்டு இந்தியாவில எப்படி வந்துட்டு அமைக்கப்பட்டது, அது எப்படி வந்து நிறுவனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கப்படும். யார் அதற்கு காரணமானவங்க, 6 முக்கிய முகலாய பேரரசர்களின் பணிகள் சாதனைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இவங்க தான் அந்த 6 முக்கிய முகலாய மன்னர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய ஆட்சியாளர்களினுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, சமயத்தினுடைய அவருடைய கொள்கைகள் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து முஸ்லிம்கள் அப்ப இந்தியாவில் யாருன்னா இந்துக்கள் தான் இருந்தாங்க. அப்போ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எப்படி வந்து சமய கொள்கைகளை வந்து அவங்க பின்பற்றினாங்க இந்துக்கள் கிட்ட அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கிறோம். முகலாயருடைய பண்பாட்டு பங்களிப்பு. பண்பாடுன்னா என்னதுமா, நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வந்துட்டு அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வந்துட்டு இந்தியாவில் எப்படி இருந்தது முகலாயர் ஆட்சி காலத்துல, இதை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த 6 மிகப்பெரிய பேரரசர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எந்தெந்த பகுதியில் ஆட்சி புரிஞ்சாங்க, இவங்க காலகட்டம் என்ன, யார் வந்துட்டு இந்தியாவில் வந்து முகலாய பேரரசுக்கு வந்துட்டு காரணமானவங்க, யார் வந்துட்டு கடைசியாக வந்த பேரரசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்களுடைய கடைசி அரசர்களாக இருந்திருப்பாங்க அந்த வாரிசு வழி தோன்றல்கள். அப்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா வரைக்கும் இருந்திருக்கும். 2வது பகதூர் ஷா 1857-62 நினைக்கிறோம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் யார் வரும் பார்த்தீங்கன்னா 58 வரைக்கும் சொல்லுவாங்க. அவனாவது இறந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1562-58 தெரியல, பார்த்துக்கோங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரி வந்து ஆரம்பம். அதுல இருந்து நமக்கு பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீர் காலகட்டத்துல யார் வந்திருப்பாங்க, அவுரங்கசீப் வந்துட்டு மத்திய தக்கான பகுதியில் ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் எப்படி சூழல் நிறைந்திருக்கும், யாரெல்லாம் உள்ள இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க, இவருடைய காலகட்டத்துல யார் வந்துட்டு விக்டோரியா பேரறிக்கை வந்துட்டு யாருடைய காலகட்டத்துல இந்தியாவுக்கு வந்திருக்கும், அதே மாதிரி எலிசபெத் ராணி வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்கும் எப்படி வந்துட்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்தியாவை ஆட்சி புரிந்தவர்கள் யாரு, பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ் எங்க இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல. அப்ப இங்கிலாந்துல எங்க இருக்குன்னா யூரோப்பிய கண்டம். அப்போ ஆசிய கண்டத்தை தவிர்த்து ஐரோப்பிய
ஐரோப்பா கண்டத்தை வந்திருக்காங்கன்னா அப்ப அவங்களாலதான் நம்ம ஆட்சி செய்யப்பட்டிருக்கோம்னா அப்போ அந்த காலகட்டமும் அந்த நாட்டில் இருக்க சூழ்நிலையும் அங்க எந்த மன்னர்கள் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, அப்ப அவங்க யாரெல்லாம் இந்தியாவிற்கு அமைச்சாங்க, இந்தியாவிற்கு அனுப்பும் போது எந்த முகலாய மன்னருடைய ஆட்சி காலத்துல அவங்கள வரவேற்றாங்க, யார் யாருக்கு பகைமை இருந்தது, இப்படி நீங்க இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் தொடர்பு படுத்திக்கிட்டா உங்களுக்கு வந்துட்டு இது பாலிட்டி ஆகட்டும், இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஐஎன்எம் ஆகட்டும், இல்லாட்டி ஹிஸ்டரி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாகிரபி ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும், அதுக்கப்புறம் தமிழ், ஏன் தமிழ் கூட இதுல இருந்து தானே நீங்க படிப்பீங்க. இந்தியா என்ற வரலாறு உருவானதுக்கு அப்புறம் அப்ப மொழி என்ற ஒன்று உருவாயிருக்கும். அப்ப மொழி என்பது எங்க சங்க காலம், சங்க இலக்கியம்னாவே எப்பன்னு பாத்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும். அப்ப இது எல்லாம் எங்க இருந்து உருவாச்சு, இந்த காலத்துலதான். அப்ப இது எல்லாமே தொடர்புடையது ஒன்றோடு ஒன்று. அப்போ வரலாறையும் அந்த காலகட்டத்தையும் அந்த அந்த எல்லை பகுதி இடங்களையும் பகுதிகளையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாடங்களும் தொடர்புடையதுதாம்மா. அதனால இந்த கால வரிசை வந்துட்டு மறக்காம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொடர்பு வந்துட்டு உங்களுக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பு படுத்திக்கோங்க, மறக்காது. பாருங்க, பாபருடைய காலகட்டம் 1526 1530. ஏன் வந்து 1526 நம்ம படிச்சோம் இல்லையா, யாருன்னா டெல்லி சுல்தானையும் டெல்லி சுல்தானத்தை எத்தனை அரச அம்சங்களாக பிரிஞ்சிருக்கும். கடைசியாக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா லோடி வம்சத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி தான் வந்திருப்பாங்க. அப்ப பானிபட், முதலாம் பானிபட் போர் எப்ப நடைபெறும்னா 1526 பாபர் வந்து தோற்கடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முகலாய வம்சம் வந்து இந்தியாவிற்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. யாருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானத்திற்கு அப்புறம். அப்போ டெல்லி சுல்தானத்திற்கு அப்புறம் இவங்க தான் வராங்க. எங்கன்னா வட இந்தியாவில், அதாவது நார்த் சைடுமா, இப்படி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மத்திய இந்தியாவில் படிக்கல, வட இந்தியா. ஆனா இவங்களுடைய ஆட்சி பகுதிகள் விரிவடையும், தெற்கு வரைக்கும் விரிவடையும், மத்திய வரைக்கும் விரிவடையும். ஆனா உள்ள நுழையிறது வந்துட்டு வட இந்தியாவில் தான் இவங்க ஆட்சி பகுதி நுழையிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1530 இருந்து 1540 வரைக்கும். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல ஒருத்தர் வருது, அதாவது செர்சா அப்படின்ற வருவாரு, சூர் வம்சத்தை சார்ந்தவர். 1540 இருந்து 1555 வரைக்கும் அவர் வருவாரு. அவர் வந்து ஒரு ஆப்கானியர். அவர் வந்து எங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பீகார் மற்றும் வங்காள பகுதியில் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஆப்கானியர். பாருங்கம்மா, ஆப்கானிஸ்தான் எங்க இருக்குதுன்னா இங்கதான் வந்து ஆப்கானிஸ்தான், காபூல் தான் ஆப்கானிஸ்தான். அப்ப இங்கிருந்து எங்க வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பீகாரையும் வங்காளத்தையும் இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு, சூர் வம்சத்தை சேர்ந்தவர். அப்ப இவங்க வந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், மத்திய ஆசியாவில இருந்து வந்த பகுதி தான் இவங்க. அப்ப இங்கிருந்து இவரு டெல்லி வரைக்கும் வந்திருப்பாங்க. அப்ப டெல்லி வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிழக்கு நோக்கி நகரும் போது அப்ப இவர் வந்து வலிமையா இருக்கும்போது இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அதாவது தோற்கடிச்சு இவர் வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் நிறுவிருப்பாரு. அப்ப இந்த பகுதியெல்லாம் இந்த சூர் வம்சத்தை சேர்ந்த செர்சா வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அதனாலதான் அந்த கொஞ்சம் கால இடைவெளியுமா, இப்படி தெரிஞ்சுக்கோங்க, மறக்காது. ஏன்னா அவர் வலிமையா அந்த ஆப்கானியரான வந்துட்டு சூர் வம்சத்தை சேர்ந்தவர் வந்துட்டு செர்சா வந்து அங்க இருந்திருப்பாரு. இங்க கொஞ்சம் வலிமை, இவர் கொஞ்சம் வலிமை வீக்கா ஆகுறதுனால அவர் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு முகலாய அரசை வந்துட்டு எடுத்துட்டு இவர் சூர் வம்சத்தை நிறுவிருப்பார். இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த வரிசை வந்து புரியும். அதுக்கப்புறம் அக்பர் வராரு, அவருடைய மகன் வந்துட்டு அக்பர். அதாவது பாருங்க 1556 இருந்து 1605. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா 1605 இருந்து 1627. அதுக்கப்புறம் ஷாஜகான் பாத்தீங்கன்னா 1627 இருந்து 1658. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா 1658 இருந்து 1707 வரைக்கும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வராங்கன்றது நமக்கு மிடிவல் ஹிஸ்டரி வந்துட்டு வரும். மிடிவல் ஹிஸ்டரி வந்து 1558 வரைக்கும் இருக்கும். 1558 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்த வகுப்புகள்ல. இந்த பாடெல்லாம் எதனோட தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்புல 3rd டேர்ம்ல வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பாலிட்டி கூட கனெக்ட் ஆகும். அதனால இது கட்டாயம் தெரிஞ்சு யூரோப்பிய வருகையெல்லாம் உங்களுக்கு தெரியணும். யூரோப்பா கண்டத்துல இருந்து யாரெல்லாம் வருகை புரிஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் அப்போ உங்களுக்கு அந்த பாலிட்டி, எக்கானமி இதெல்லாம் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கு. இப்ப வந்து அறிமுகம். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. யாரோட வருகையால? பாபருடைய வருகையால. எங்க? இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பேரரசும் ஒரு புதிய சகாப்தமும் உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். அப்ப சூர் வம்சத்தை சேர்ந்த செர்சாவின் குறுகிய கால ஆட்சியை தவிர்த்து அந்த கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா 1540 இருந்து 1555 வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தவிர்த்து மீதமுள்ள 1526 இருந்து 1707 வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முகலாய ஆட்சி மன்னர்களுடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கும். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆண்டுகளில் தான் முகலாய பேரரசின் புகழ் பாத்தீங்கன்னா ஆசியா முழுவதும், ஆசியாவில் எத்தனை நாடுகள் இருக்குது, ஐரோப்பா கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அப்ப இவருடைய புகை வந்துட்டு இவருடைய ஆட்சி காலத்துல இந்தியா தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்கள் முழுவதும் பரவியதுன்றாங்க. மேற்கண்ட
மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிக சிறந்த 6 முகலாய பேரரசுகளுக்கு பின்னர் பேரரசு வந்து சிதைய தொடங்கிடுச்சு. எப்படின்னா, நம்ம ஒண்ணும் இல்லம்மா. இப்ப இருக்கிற நீங்க அப்படி மறக்குதுன்னா, வரலாறு படிக்கிறது எல்லாருக்கும் கடினம். ஆனா, நீங்க எப்படி மறக்குதுன்னா, இப்போ யார் வந்து ஆட்சி புரிந்தாங்க? டிஎம்கே. இப்ப ஏடிஎம்கே வந்து இருந்துச்சு இல்லையா? ஏடிஎம்கே யாருடைய ஆட்சி காலத்துல வலிமையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாருடைய காலகட்டத்துல வந்து வலிமையா இருந்திருக்கும். அப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுல யார் வந்திருப்பாரு? ஓபிஎஸ் வந்திருப்பாரு, இபிஎஸ் வந்திருப்பாரு, சசிகலா வந்திருப்பாங்க, தினகரன் வந்திருப்பாங்க. அப்ப இத்தனை பேர்கள் இருந்ததுனால, ஆனா அதே கட்சியை சார்ந்தவங்க தான். ஆனா கட்சி வந்துட்டு பலவீனமாயிடுச்சா, சிதைவடைஞ்சிடுச்சா? அதே மாதிரிதான் இவருக்கு அப்புறம் வலிமை குன்றிய அரசர்கள் இருந்ததுனால இந்த முகலாய பேரரசு வந்துட்டு அவுரங்கசீப்புக்கு பின்னாடி சிதைய தொடங்கியது. இப்படி புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு வரலாறு மறக்குதுன்னா தற்போது காலகட்டத்தை கூட பொருத்திக்கிட்டுனா அப்பர் மன்னர்கள் இப்போ வந்துட்டு மக்களாட்சி அவ்வளவுதான் வித்தியாசமே உடைய. ஆனா அந்த ஆட்சி முறையாகட்டும் கொஞ்சம் தான் வேறுபடும். மற்றபடி இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் எந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி ஒரே மாதிரிதான் இருக்குமா. பாபருடைய காலகட்டம் பாருங்க 1526ல இருந்து 1530 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பாபர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகள், மூதாதையர்னா யாரு? இவருக்கு முன்னோர்களும் அவங்களுடைய தொடக்க கால பணிகள் வந்து எப்படி இருந்தது, அதை இவர் பின்பற்றி எப்படி வந்து இந்தியாவிற்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவில் முகலாய பேரரசர் நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். இவருடைய முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் இவர் ஆவர். அப்ப முகல் என்னும் வார்த்தை, அப்ப முகமதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப முகமது என்பது அந்த முகல் என்ற வார்த்தையை பாபரின் மூதாதையர்கிட்ட கண்டறியணும். அப்ப முன்னோர்கள் கிட்டதான் அந்த முகல் என்ற வார்த்தை இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ தாய் வழி தந்தை வழின்னு 2 வழியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தினுடைய வழியோடைய பெயர் என்ன, தந்தை குடும்பத்தினுடைய வழியினுடைய பெயர் என்ன? இப்போ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பெயர் இருக்கலாம், அதேதாம்மா. அப்போ அந்த இப்போ நம்ம நம்ம நாட்டுலதான் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் நீக்கிருக்கும். அது மத்த நாடுகள்ல மத்த ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப பெயர்கள்லாம் இன்னி வரைக்கும் இருக்கதான் செய்யும். அப்போ அந்த மாதிரி தந்தை வழியில வந்து பெயர் வந்து பாத்தீங்கன்னா தைமூரின் கொள்ளு பேரன். தைமூரினுடைய கொள்ளு பேரன் யாருன்னா, கொள்ளு பேரன் எத்தனையாவது வாரிசுன்னா 4வதுமா. தாத்தா, அப்பா, பையன். அப்போ தாத்தாவுக்கு அப்பா இருப்பார் இல்லையா? அவருக்குதான் இவர் என்ன வரணும்? கொள்ளு பேரன். அப்படி வரவுதான் யாருன்னா பாபர்மா. 4வது வம்சமா. 4வது வழிமுறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தாய் பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா எங்கன்னு பாத்தீங்கன்னா தாஸ்கண்டை சேர்ந்தவர் தான் யூனஸ் கான் தான் அவங்களுடைய தாத்தா. அந்த வழி வந்தவங்க தான் தாய். அப்போ தைமூர் வழியும் அதே மாதிரி வந்து தாஸ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் வழி வந்தவங்க தான் இவங்க பெற்றோர்கள். அவர் வந்தவர் தான் வந்து பாபர். அப்போ அந்த முன்னோர்களுடைய பெயர் அந்த வார்த்தை தான் முகல் என்ற வார்த்தை. அப்ப இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. அப்போ அந்த வழியில தாய் வழி தந்தை வழி ஒன்றாக இணைந்தது எந்த வழின்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். மங்கோலிய அரசன் யாருன்னா செங்கிஸ்கானுடைய பரம்பரையில வந்த 13வது தலைமுறை வாரிசு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாபர். பாபர் பாத்தீங்கன்னா பிறந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1483 பிப்ரவரி 14 வந்து பிறந்திருப்பாரு. அப்போ பிப்ரவரி 14 இவருக்கு ஜாகிருதீன்னா என்ன பெயர் பொருள் பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். நம்பிக்கை, அதாவது இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள். அப்ப என்ன மொழி தெரியும்? பாரசீகம், உருது, இந்த மாதிரி மொழி தான் தெரியும். அப்போ அவர்களுடைய மொழிகள்ல ஜாகிருதீன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது நம்பிக்கையை காப்பவர் என்ற பொருள் இருக்குது. முகமது என பெயரிடப்பட்டது. தமது 12வது வயதில் 11ன்னு சொல்லுவாங்க, 12ன்னு சொல்லுவாங்க. எந்த வயதுன்னு 11th புக்ல வந்து உங்களுக்கு மாறுபடுமா, பார்த்து ரெண்டுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வயதில் பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசனான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றுப்பார். மத்திய ஆசியானா எங்கம்மா? நம்ம எப்படி இந்தியாவை 3ஆக பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஆசியா கண்டத்தையும் பிரிச்சணும். தெற்கு, மத்திய ஆசியா, வட ஆசியா. வடக்கு ஆசியாவில் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா தான் இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூரோப்பிய கண்டம் வந்துடும் படிச்சிருப்போம். மத்திய ஆசியாவில் பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஸ்கிஸ்தான், இந்த மாதிரி அந்த 5-6 நாடுகள் வரும் மாதிரி இதெல்லாம் மத்தியில இருக்குது ஆசியாவில் இருக்கிற பகுதி. அப்போ அதுக்கு அடுத்து வந்து யார் வந்துறான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் அதுல கீழே தெற்குல இருக்கும். அப்ப இந்த பகுதி இது தொடர்பு தானே, இதெல்லாம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் கனெக்ட் தானே. அப்ப அந்த பகுதியிலிருந்து ஆட்சி செய்ய வந்தவங்க தான் இவங்கம்மா. மத்திய ஆசியானவே ஆசியாவில் இருக்கிற மத்திய பகுதியில. அப்போ பர்கானாவை வந்து பரம்பரை சொத்தாக அந்த அந்த 4 பேர் சொன்னேன் இல்லையா? அப்ப பரம்பரை சொத்தாக பாபர் வந்து அந்த பர்கானா என்ற பகுதியை வந்து பெற்றிருப்பாரு. ஆனால் அது மிக விரைவிலேயே அங்கிருந்த உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்படும். உஸ்பெக்குகள் தான் அந்த உஸ்பெகிஸ்தான் வந்து அந்த உஸ்பெக்குகள் அங்க இருக்கிற மக்கள் பேர் வந்து உஸ்பெக்குகளால் வந்து துரத்தி அடிக்கப்படுது. ஏன்னா இவர் சின்ன பிள்ளை, எத்தனை வயசு? 12 வயசு தான் ஆகுதுன்னா அப்ப எல்லாரும் அவருக்கு சொத்து கொடுத்துட்டாங்க பிரிச்சு. ஆனா வந்து துரத்தி அடிக்கப்பட்டதுனால அங்க துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் வந்துட்டு காபூலினுடைய ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். இதெல்லாம் இந்த மேப்ல வந்து கொடுத்திருப்பேம்மா. இந்த மேப் வந்துட்டு அவுரங்கசீப் அக்பருடையது ஆட்சி பகுதிகள் இந்தியாவில் எது வரைக்கும் பரவி இருந்தது சொல்லியிருப்போம் பாருங்க.
இந்த காபூல். காபூல் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் இந்த பகுதி. உஸ்பெகிஸ்தான்ல எங்க இருக்குன்னா இந்த மத்திய ஆசியா. ஏன்னா இதெல்லாம் தெற்கு ஆசியாவில் வந்திருக்கும் இந்தியா. அப்போ இந்த மத்திய ஆசியாவில இருந்து பாத்தீங்கன்னா இவர் இங்கிருந்து உஸ்பெகிஸ்தான் தோற்கடிக்கப்பட்டு இங்க வந்திருப்பார். அப்படி வந்து 10 ஆண்டுக்கு அப்புறம் அப்போ இந்த காபூல் பகுதியில அவர் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். இப்படி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வருவார்னு பாத்தீங்கன்னா இப்படி தெரிஞ்சுக்கோங்கம்மா. டெல்லி வரைக்கும் வரும். பானிபட்னா இது பாருங்க. இது பானிபட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துல வரக்கூடியது. அப்போ பஞ்சாப் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் வரும், இந்தியாவிலயும் வரும். அப்போ இங்க காபூல்ல இருந்து பானிபட்டு, அதாவது பாகிஸ்தான் பஞ்சாப் வரைக்கும் வந்திருப்பாரு. அப்ப பஞ்சாப் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவரால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் 3 இடத்துலயும் அவர் பார்க்கறதுனால இதுக்கு மேல 1524க்கு மேல நகர்ந்திருக்க மாட்டாரு. இந்த பகுதியில் தான் பீகார் மற்றும் வங்காள பகுதியில் தான் யார் ஆட்சி செய்யணும்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து ஷெர்ஷா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இவர் வந்து வலிமையாக இருக்கிறதுனால இந்த பகுதியை வரைக்கும் வந்து ஆக்கிரமிச்சு இவர் வந்துட்டு இந்த முகலாய பேரரசைக்கு அப்புறம் வந்துட்டு இவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்த ஆப்கானியரான ஷெர்ஷா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். ஏன்னா இங்க வந்துட்டு முகலாய வம்சரான அந்த இமாயின் வந்துட்டு வலிமை குன்றி இருக்கிறதுனால. இப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மறக்காதுமா. இதுக்கப்புறம் ஓவராலா உங்களுக்கு அப்படியே படிச்சுட்டே போலாம். இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. பாருங்க. பாருங்க, முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா பாபர். பாபர் பாத்தீங்கன்னா காபூலில் இருந்தாருன்னு சொல்லிட்டு படிச்சு ஆப்கானிஸ்தான்ல. அப்போ தைமூர்லாம் வந்திருப்பாங்க. தைமூரின் படையெடுப்பு இந்தியாவிற்குள்ள வந்திருப்பாங்க. இந்த படையெடுப்புகள்லாம் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அந்த நினைவு வந்துட்டு அவருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும், தூண்டி இருக்கும். அந்த தைமூர்லாம் அங்க போறாங்களே, அப்ப நம்மளும் போகணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா. அப்படி தூண்டப்பட்டதுனால கிழக்கு நோக்கி நகர்ந்திருப்பாரு. ஏன்னா இவர் இங்க இருக்காரு. அப்ப இந்தியா எங்க இருக்குதுன்னா கிழக்கு தானே இருக்குது, இந்த ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல இருந்து. அப்ப கிழக்கு நோக்கி நகர்ந்து தன்னுடைய பார்வை வந்து இந்தியா மேல திருப்புறாரு. அப்போ 1505ல காபூலை கைப்பற்றிய பின்னாடி அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். அப்போ முதற் படையெடுப்பை பாபர் வந்து இந்தியாவிலே மேற்கொண்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1505. அதே ஆண்டு வந்து காபூலையும் கைப்பற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இருந்த போதிலும் மத்திய ஆசியா பகுதியின் படிச்சுல மேல அந்த பகுதிகளில் தனது கவனம் செலுத்த அங்கேயும் பார்த்திருப்பாரு. அப்போ 1524 பஞ்சாப் வரை கடந்து அவரால் வேறு எங்கேயும் ஆசைப்படவில்லை. அதோட இருந்துட்டு அந்த பகுதி வரைக்கும் போயிருப்பாரு. எங்க 1524 அதோட போதும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அவர் ஆசைப்படனாலும் என்ன செய்யுது, அவரை தேடி ஒண்ணு வருது. ஒரு 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 வாய்ப்பு வந்து தேடி வருது. அப்ப மிக சிறந்த வாய்ப்பாக தேடி வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா தௌலத் கான் லோடி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா திலாவர் கானும், டெல்லி சுல்தானினுடைய மாமனார், டெல்லி சுல்தான் இருந்தாங்க இல்லையா, டெல்லி சுல்தான்கள்லாம் படிச்சு இல்லையா, அவருடைய மாமனார் யாருன்னா ஆலம் கானும். இவங்க 2 பேரும் என்னன்னு செய்யறான்னு பாத்தீங்கன்னா காபூலுக்கு வந்திருப்பாரு. காபூல்ல யார் இருந்தாரு, பாபர் இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த பகுதியில ஆட்சி செஞ்சவங்களை இவர் வந்து தோற்கடிக்கிறதுக்காக பாபர் வந்துட்டு வலிமையா இருக்கிறதுனால அவரை கூப்பிடுறது இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப டெல்லி சுல்தான் யார் இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வந்துட்டு பதவியை விட்டு நீக்கிறதுக்காக பாபருடைய உதவி கேட்டு அவங்க வந்துட்டு காபூலுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற போர் எதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர். பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி இவ்வாறு முகலாய வம்சத்தினுடைய ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கப்பட்டது. அப்போ முகலாய பேரரசனுடைய ஆட்சி யாரோட காலத்தில் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாபர். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா. அப்ப எந்த 2 பகுதிகளை கைப்பற்றின்னு பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் ஆக்ராவையும். யாரை வந்து தோற்கடிச்சுனா இப்ராஹிம் லோடி. அவர் எந்த வம்சத்தின்னு பாத்தீங்கன்னா லோடி வம்சத்தை சேர்ந்தவர். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1526. எந்த போர்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர்மா. இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் இப்படி எழுதிங்கன்னா மறக்காது. பாபருடைய ராணுவ ஆக்கிரமிப்பு இடத்தை கைப்பற்ற, அப்போ நாட்டை வந்துட்டு பலப்படுத்தணும் இல்லையா, அப்போ ராணுவ ஆக்கிரமிப்புகள் எப்படி இருந்ததுன்னு பாக்குறாங்க. 1527ல ராணா சங்கா எங்க இருந்தாருன்னு பாருங்க. அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்ற இடத்துல வந்து தோற்கடிச்சிருப்பார். அப்ப ராணா சங்காவையும் அவரை ஆதரிச்சவர்களையும் பாத்தீங்கன்னா கன்வா என்ற இடத்துல கான்வா போர்னு சொல்லுவாங்க 1527ல. அதுக்கப்புறம் 1528 பாத்தீங்கன்னா சந்தேரி போர்னு சொல்லுவாங்க. இந்த போரில் வந்து வெற்றி பெற்ற பாபர் வந்துட்டு 1529ல வங்காளம் மற்றும் பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்கள் நம்ம படிச்சுலயே, அதாவது ஷெர்ஷா சூரிக்கு முன்னாடி இருந்தவர்களையும் பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனா யார் வந்துட்டு பாத்தீங்கன்னா
இந்த இமாயுன் தான் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். யாரால? ஷெர்ஷாவால. அப்போ ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530ல பாபர் வந்து இயற்கை எழுதியிருப்பாரு. பாபர் பாத்தீங்கன்னா துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராக பாபர் இருந்திருப்பாரு அப்படின்னு அவர் இறந்தது வந்து அதுக்கு அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா துசுக்கி பாபரி என்ற சுயசரிதை. சுயசரிதைன்னு என்ன பண்ணா பயோகிராபியா ஆட்டோபயோகிராபியா இந்த ரெண்டுத்துக்கும் எது வந்துட்டு சுயசரிதைன்றது பார்த்து தேடி தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்துஸ்தான் நம்ம இந்திய நாட்டை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செஞ்சு எப்படி வந்துட்டு எல்லாம் இந்தியா வந்துட்டு ஒரு இயற்கை வளம் பொருந்திய நாடாக, செல்வ செழிப்பு மிக்க நாடாக இந்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயசரிதையில வந்துட்டு இந்தியஸ்தான் என்ற நாட்டை பத்தி எழுதுற. இந்துஸ்தான் இந்தியா. அப்போ செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடைய செங்கிஸ்கான் பரம்பரை சார்ந்தவர் தானே. அப்போ அந்த பரம்பரையில யார் வந்து தகுதியுடையராக இருக்கிறாங்களோ அவங்களை தான் தன்னுடைய வாரிசாக அறிவிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த மரபை தான் பாபரும் பின்பற்றியது. பாபர் தமதுக்கு பிடித்த மகன் யாருன்னா மூத்த மகனான இமாயுனையே தமது வாரிசாக அறிவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ராணா சங்கா எந்த பகுதி ஆட்சி புரிஞ்சாருன்னு நீங்க அந்த டெல்லி சுல்தானத்துல போய் பாருங்கம்மா. இமாயுன் பாருங்க 1530 இருந்து 1540 இந்த இடைப்பட்ட காலம் 1540 இருந்து 1555 வரைக்கும் யார் வருவார்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா வருவாரு. சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் எங்க ஆட்சி புரிஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானியரான வங்காளம் மற்றும் பீகார் பகுதி ஆட்சி புரிஞ்சிருப்பாருமா. இவரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு இமாயுனை. அதுக்கப்புறம் அவர் வந்திருப்பாரு. மறுபடியும் இவர் கொஞ்ச நாள் ஒரே ஒரு ஆண்டுகள் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரிசு வந்திருப்பாங்க. பாருங்க இமாயுன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க தம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். தன் தந்தை வந்து கேட்டிருப்பாரு சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நாட்டை வந்து வாரிசா இவரை நியமிச்சுட்டு அப்ப நாடை இவர்கிட்ட தானே வந்துருச்சு. அப்போ உன்னோட சகோதரர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தைக்கு சொன்னதுனால அப்போ சொத்துக்களை அதாவது அந்த இடங்களை வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாரு. கம்ரான், ஹிண்டால், அஸ்கார் என்ற 3 சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணை மீதே ஆசை இருந்தது. எல்லாருக்கும் என்ன செய்யுது அந்த சீட்டு அந்த அந்த பதவி ஆசை அந்த அந்த அரியணை இதுக்குதான் வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இதன் மீது ஆசை கொண்டுதான் ஒவ்வொருத்தரையா கொல்ற வழக்கு வந்துட்டு அது அந்த காலகட்டத்திலிருந்து மன்னர்களா இருந்தாலும் சரி அது அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இது வரதேதான் வந்துட்டே இருக்குது. பாருங்க இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தாங்க. அப்போ அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அதாவது உள்நாட்டு கலவரமும் இருக்கும் வெளிநாட்டு கலவரம் இருக்கும். அப்போ உள்ளேயும் பிரச்சனை வெளியிலயும் பிரச்சனை அவங்களுக்கு. உள்ள யாரால சகோதரர்களால வெளிநாட்டு மற்றவர்களாலும் பிரச்சனை இப்படி தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போ வேறு போட்டியாளர்களும் இருந்தன. குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார் வங்காளத்தை ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூரி. அப்போ சகோதரர்கள் மட்டும் கிடையாது. வங்காளம் பீகார் பகுதி ஆட்சி செய்த ஆப்கானியர் யாருன்னா ஷெர்ஷா. அவர்கிட்ட இருந்து இவருக்கு பிரச்சனை. அப்போ ஷெர்ஷா பாத்தீங்கன்னா 1539ல சௌசா என்ற இடத்துல வந்துட்டு இவரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. 1540ல கன்னோஜில இமாயினை 2 இடத்துல வந்து தோற்கடிச்சாரு பாருமா. இது 2 இடத்துலயும் வந்து ஷெர்ஷா வந்துட்டு இமாயுனை வந்து தோற்கடிச்சு ஒண்ணு வந்து சௌசா 1539 1540 கன்னோஜ் இமாயுனை தோற்கடிக்கப்பட்டது இடங்கள்மா. இது நீங்க ஒண்ணும் இல்லம்மா அந்தந்த அவங்களுடைய காலம் அந்த எந்தெந்த போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன இன்ஸா எழுதி வச்சீங்கன்னா இது ஒரு 2 பேஜ்லயே முடிஞ்சிடும். இது மிகப்பெரிய பாடமே கிடையாது. இது படிக்க தான் கஷ்டம். ஆனா ஒரு வாட்டி நீங்க வாசிச்சுட்டு யார் யாருக்கு இடையில எந்த இடத்துல இருந்து வந்தாங்க எங்க போர் நடைபெற்றது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த போருக்கு பெயர் என்ன அவ்வளவுதான். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட இமாயுன் ஈரானுக்கு தப்பிவிட்டார். ஈரான் எங்க இருக்கு நம்ம இந்த பக்கம் பார்த்தோம். ஈரான், ஈராக், சிரியா இது எல்லாம் துருக்கி இது எல்லாம் இந்த பக்கம் இந்த இந்தியாவில இருந்து இந்த பக்கம் மேற்கு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அங்க ஓடிட்டாரு. அங்க போயிட்டீங்கன்னா பாரசீக அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபாவிட் வம்சத்தை சேர்ந்த பாரசீக அரசர். ஆனா வம்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா சபாவிட் என்ற வம்சத்தை சேர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சா தாம்சப் என்பவரோட உதவியால 1555ல மீண்டும் பாத்தீங்கன்னா டெல்லியை கைப்பற்றுவதில் வந்துட்டு ஷெர்ஷா வந்து வெற்றி பெற்றிருப்பார். எப்போ யாரோட உதவியால பாரசீக அரசர் அங்க ஏன்னா ஈரானுக்கு போயிருப்பாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அரசர் பாரசீக அரசரான சபாவிட் என்ற வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் என்ற உதவி செஞ்சதுனால டெல்லியை வந்துட்டு மீண்டும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்கு அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அப்படிதான் வந்துட்டு 1555ல இருந்து 56 வரைக்கும் டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் அதாவது படிக்கட்டுனா அந்த நூலகத்து லைப்ரரியுடைய படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இமாயுன் வந்து மரணத்தை வந்து தழுவியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டு இமாயுனுடைய கல்லறை அவருடைய அந்த எப்படி வந்து தாஜ்மஹால் வந்து ஷாஜகானுடைய மனைவிக்காக கல்லறை கட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து இமாயுனுக்கான கட்டப்பட்ட கல்லறைமா.
இப்ப பாருங்க. ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா, பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த அசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவினுடைய மகன். அதாவது ஷெர்ஷா எங்க பார்த்தீங்கன்னா, அந்த பீகார்ல இருக்கிற சசாரம் என்ற பகுதியை ஆட்சி செய்த வந்தவர் யாருன்னா, அசன் சூரி என்றவருடைய அப்பா. அவருடைய அவங்க அப்பா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆப்கானியர். ஏன்னா, அவங்க முன்னோர்கள் வந்து பாபர் வந்து வெற்றி கொண்டிருப்பார்ன்னு படிச்சோம். அப்போ அவருடைய வாரிசு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா. எந்த பகுதினா, பீகார் மற்றும் வங்காள பகுதியை ஆட்சி புரிந்திருப்பாரு ஷெர்ஷா. ஆனா, அவங்க அப்பா வந்துட்டு பீகார்ல இருக்க சசாரம் என்ற பகுதி. ஆனா, இமாயின் ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா, ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை வந்து தொடங்கி வச்சாரு. ஏன்னா வந்துட்டு இமாயின் வந்துட்டு வீக் ஆயிருப்பாரு. வீக் ஆனதுனால எங்க போயிருப்பாரு? ஈரானுக்கு போயிருப்பாரு. அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி டெல்லியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூர் வம்சத்தை வந்து நிறுவியிருப்பாரு. தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை காஷ்மீர் நீங்களாக காஷ்மீர் பகுதியை தவிர்த்து சிந்து நதி இருக்குது இல்லையா? அந்த வளம் செறிந்த பகுதி வரையும் இவர் வந்துட்டு ஆட்சி பேரரசை வந்து உருவாக்கியிருப்பாரு. நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையும், அதாவது நல்ல பயனை தரக்கூடிய ஒரு நில வருவாய், அதாவது வந்துட்டு முறையினையும் அறிமுகம் செய்தார். அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அந்த நிர்வாக முறை சொல்றாங்களே, நில வருவாய், நிலத்தை வந்து வகைப்படுத்திருப்பது, அந்த வகைப்படுத்தி அந்த நில வருவாயை வந்து ஒரு வரைமுறை வந்து உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா தான். எப்படின்னா, நீ எப்படி அறிஞ்சுக்கணும்னா, நிலத்தை வந்து வகைப்படுத்தி, நிலத்திலிருந்து வருவாய் ஈட்டி, அந்த நிலத்திலிருந்து வருவாய் ஈட்டி எப்படி வந்து நாட்டை வந்துட்டு வகை வகை வழி நடத்துறது அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெர்ஷா தான் வந்து சூர் வம்சத்தைச் சேர்ந்தவர். அப்போ ஷெர்ஷா பல சாலைகளையும் வந்து அமைச்சிருப்பாரு. நாணயங்களை வந்து நிறுத்தல், முகத்தல், அளவுகளை வந்து தரவு வந்து அளவுபடுத்திருப்பார். இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஷெர்ஷா தான் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதாவது நம்ம படிச்சிடல முகத்தல் அளவை, நீட்டல் அளவு, நிறுத்தல் அளவைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த அளவு முறைகள்லாம் கொண்டு வந்தவர் யாருன்னா ஷெர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. நில வருவாய் வந்து நிலத்தை வந்து நிலம் வந்து நான் ஒரு இப்போ ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் வந்து வரி கட்டணும்னு கிடையாது. நிலத்தின் அடிப்படை அப்போ அதாவது காடா இருந்தா எப்படி, அதுக்கப்புறம் நிலம் நல்ல ஒரு விளையக்கூடிய நிலமா இருந்தா எப்படி, அந்த மழை பொய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல வந்து எதுவுமே விளையலனா எப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்தந்த நிலத்தினுடைய தன்மையின் அடிப்படையில அங்கிருந்து வந்துட்டு நிலத்தை பிரிச்சு அதன் அடிப்படையில அதுல வருவாய் வந்து எடுத்து அந்த அடிப்படையில நிர்வாகத்தை வந்து நடத்தினாருன்னு சொல்றாங்கம்மா. நிலம் விளையாத இடத்துல போயிட்டு நிலத்தை வாங்கினா என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கு ஏற்றவாறு நிலத்தின் வகைப்படுத்தி அதன் மூலம் வந்துட்டு வருவாய் வந்து ஈட்டினார். வருவாய் ஈட்டி வந்து நாட்டை வந்துட்டு நிர்வாகம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்பர் முதல்ல சோர்சஸ் எங்க, ஒரு நிர்வாகம்னா எங்க இருந்து சோர்சஸ்னா நிலத்தின் தான் சோர்ஸ். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அதுதான் நீங்க தெரிஞ்சுங்க. அக்பர் பாத்தீங்கன்னா 1556 இருந்து 1605 அரியணை ஏறாரு. அக்பர் வந்து பாத்தீங்கன்னா 1556 இமாயின் இயற்கை எழுதிய பின்னர், அப்போ இமாயின் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய 14 வயது மகன் எத்தனை வயதுன்னு பாத்தீங்கன்னா 14 வயது, பாபருக்கு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12ன்னு படிச்சார். அக்பர் வந்து அரசராக முடிசூட்டு பெற்றார். அக்பர் பத்தி சிறுவனாக இருந்ததால பைரம் கான் வந்துட்டு பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி, நம்ம சொல்றோம் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு பதிலாக பிரதிநிதின்னு சொல்றேன், அதுதான். அப்ப இவருக்கு பதிலாக பைரம் கான் என்பவர் பகர ஆளுநராக, அவருக்கு பதிலாக அவர் பெயர்ல வந்து இவர் வந்து அரியணை ஏறிப்பார். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால ஆட்சி அமைக்கக்கூடிய இல்ல அப்படின்றதுனால இவர் வந்து அரசராக ஆயிருப்பார். யாருன்னா பைரம் கான். பகர ஆளுநராக அக்பர் வந்து சார்பாக இவர் இருந்திருப்பாரு. ஆனால் சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி, அப்போ அவருக்கு அப்புறம் யாராவது ஷெர்ஷாக்கு அப்புறம் ஹெமு என்பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். சூர் வம்சத்தைச் சேர்ந்தவர் யாருன்னா எமு. அவரையும் வந்து 1556 கைப்பற்றார். ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அதே ஆண்டில் பைரம் கான் பானிபட் போர்க்களத்தில் 2ஆம் பானிபட் போர் வந்துட்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் பானிபட் போர் பாபர், 2ஆம் பானிபட் போர் வந்துட்டு யாருன்னா அக்பர் சார்பாக நாட்டை கைப்பற்றியவர் யாருன்னா பைரம் கான். அப்ப பைரம் கானுக்கு 2ஆம் பானிபட் போர்ல வந்துட்டு எமுவை தோற்கடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எமுவுக்கும் யாருக்குன்னா பைரம் கானுக்கும் எங்கன்னா 2வது பானிபட் போர் 1556 இப்படி ஞாபகம் வச்சு. இப்ப முதல் பானிபட் போர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி, 2வது பானிபட் போர் பைரம் கான் மற்றும் எமுவுக்கும். எமு எந்த வம்சம் பாத்தீங்கன்னா சூர் வம்சத்தைச் சேர்ந்தவர். இவர் யார் சார்பாகன்னு பாத்தீங்கன்னா அக்பர் சார்பாக வந்திருக்கார் 1556. அது 1526, இது 56 இப்படி ஞாபகம்.
அப்ப நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம் கானின் மேலாதிக்கம், அதாவது கொஞ்சம் பதவி குடுத்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த மாரி மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம் கான் குஜராத்தில் வந்து கொல்லப்பட்டார். அப்போ இவரு என்ன செஞ்சாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் பதவி குடுத்த உடனே தான் தான் அப்படின்றத எடுத்துப்பாங்க இல்லையா? அத வந்து இவரால பொறுத்துக்க முடியாதனால, அவருடைய தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல வந்து கொல்லப்பட்டார். இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்தல் முடிஞ்சது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவில் படையெடுத்திருப்பாரு. நட்பாக மூலமாகவும் அக்பர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பெரும் பகுதி தனது கட்டுப்பாட்டின் கீழ கொண்டு வந்திருப்பாரு. நட்பு மூலியமாவும் சரி, படையெடுப்பு மூலமாவும் சரி, அக்பர் வந்துட்டு பெரும்பாலான இந்திய பகுதிகளை வந்து தன் கட்டுப்பாட்டுல வந்து கொண்டு வந்திருப்பாரு. பெண் ஆட்சியாளர்கள் மீது வந்து படையெடுப்பு. அக்பர் பார்த்தீங்கன்னா, மாலவம் மாலவம் எங்க இருக்குன்னு படிச்சோம் நம்ம ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவில் இருக்கிற சில பகுதி. மத்திய இந்தியான்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் மத்தியில இருக்குது ஞாபகம் வச்சோம். சில பகுதிகள் இந்த பக்கம் ராஜஸ்தான் இதெல்லாம் கைப்பற்றின. மத்திய இந்திய பகுதிகளை சேர்ந்த அந்த பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணி துர்காவதியை வந்துட்டு அக்பர் வந்து தோற்கடிச்சார். அப்ப மத்திய இந்திய பகுதினா எங்கம்மா? இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகள்ல இந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணி துர்காவதியை அக்பர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அதே மாரி மாலவத்திலயும் வந்திருப்பாரு. இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கேதும் செய்யவில்லை. இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் இயல்பை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அதாவது அவங்க மக்களுக்கு நல்லிணக்கத்தோட மக்களுக்கு ஆட்சி செய்த வந்த ராணி துர்காபாயை வந்துட்டு அவங்க எந்த ஒரு துன்புறுத்தலும் செய்யல. ஆனா நீ வந்துட்டு நாட்டை விரிவுபடுத்துன்ற பெயர்ல தீங்கேதும் விளைவிக்காத அவங்களுடைய ஆட்சி பகுதியை நீ எடுக்கிறது மற்றவர்கள் விரும்பலன்னு கொடுத்திருக்காங்க. அதை போலவே தென்னிந்தியாவில் அப்போ மத்திய பகுதியில் ராணி துர்காவதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்துங்கம்மா, தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆளுநராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிபியுடைய மீதும் அக்பர் வந்து படையெடுத்திருப்பாரு. இது தென்னிந்தியாவுல எங்கன்னு பாத்தீங்கன்னா அகமது நகர்னா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இது அந்த நம்ம கோல்கொண்டா இதெல்லாம் படிச்சு இல்லையா? மத்தியில இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதியில தான் அகமது நகர் இருக்கும். இந்த பகுதியில் ஆட்சி புரிந்தவன் யாருன்னா ராணி சந்த் பிபி. இவங்கள் மீது வந்து அக்பர் வந்து படையெடுத்திருப்பாரு. ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிந்து விழுந்து போன முகலாய படை அம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செஞ்சிடும். அப்போ இந்த ராணி துர்காவதி வந்துட்டு மத்திய பகுதியில, தென்னிந்தியாவில் இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சந்த் பிபி. இவங்க வந்து தென்னிந்தியால அகமது நகர்ல இருந்தவங்க. இவங்க கொஞ்சம் வலுவான இருந்தனால அவங்களுக்கு என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை வந்து போட்டுக்கிட்டாங்க. உடன்படிக்கைன்னா என்ன? அவங்க 2 பேருக்குள்ள எப்படி நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்ப பார்த்தாலும் உடன்படிக்கை ஒத்தே வராது இருக்குதோ அந்த மாதிரி ஒரு அமைதியான உடன்படிக்கை, நாங்க இந்த மாதிரிலாம் நாங்க வரமாட்டோம் நீங்க வராதீங்க அப்படின்றத போடுறதாம உடன்படிக்கை. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறது தான் அந்த உடன்படிக்கை. அதுக்கப்புறம் ஆல்டிகாட் போர் வந்துட்டு எங்க நடக்கும் பாருங்க. மேவார் என்ற பகுதிக்கு அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரை இதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியில. மேவார் அரசர் யாருன்னா ராணா உதய் சிங். இதெல்லாம் நம்ம அங்க படிச்சிருப்போம். எங்கன்னா டெல்லி சுல்தான்லயும் படிப்போம். அதுக்கு அடுத்துல மராத்தியர்களையும் உங்களுக்கு படிப்பீங்கம்மா. அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் கைப்பற்றிருப்பாரு. 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றிருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்பர். அதுக்கப்புறம் 1576 உதய் சிங்கின் மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா பிரதாப் வந்து ஆல்டிகாட் என்ற போரில் வந்து வெற்றி. ஆல்டிகாட் போர் எப்பன்னா 1576. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா பிரதாப்புக்கும் அக்பருக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். யாருடைய மகன் பாத்தீங்கன்னா உதய் சிங்கினுடைய மகன். அதுக்கப்புறம் தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை வந்து தொடர்ந்திருப்பார். அப்போ தோல்வி உற்றிருந்தாலும் சேத்தக் என்ற இடத்துல வந்துட்டு தமது குதிரையிலே தப்பிய போயிருப்பாரு. யாருன்னா பிரதாப் சிங். அங்க காட்டுல இருந்த போரே என்ன பண்ண போரை வந்து தொடர்ந்திருப்பாருன்னு சொல்றாங்க. தோல்வியுற்றாலும் தன்னுடைய போரை வந்துட்டு மறைஞ்சிருந்து வந்துட்டு செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதாப். இதெல்லாம் நம்ம மேப் எல்லாம் பார்த்துட்டோமா. துணிச்சல் மிகுந்த இந்த ரஜபுத்திரர்களின் நினைவுகள் பார்த்தீங்கன்னா ராஜபுத்தினத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி சில கதைகளும் இருக்கலாம். ஏன்னா துணிச்சல் மிகுந்த இவங்க துணிச்சலை பத்தி எப்படி நம்ம வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி துணிச்சலான கதை பாடல்கள்லாம் படிக்கிறோம். அதே மாதிரி அந்த பகுதியில ரஜபுத்திரர்கள் ஆட்சி செய்த அவங்களுடைய துணிச்சலையும் அவங்களுடைய வீரத்தை பத்தியும் போற்றக்கூடிய வகைகளை வந்துட்டு பல கதைகள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேபியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா சீனாவுடன் உடைய வணிக தொடர்பு. கொஞ்சம் ஒரே பக்கமா இருக்க முடிச்சிடலாம்.
பாருங்க. குஜராத்தை அக்பர் எங்கெங்கெல்லாம் கைப்பற்றிருக்காரு பாருங்க. அக்பர் தான் பெரிய அதனால தான் அது ஒரு மேப் ரீடிங்ல குடுத்துருக்கேன் பாருங்க. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா, குஜராத் கடல் பகுதியை வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரும். அப்போ குஜராத்தை அக்பர் வந்து கைப்பற்றுறாரு. அந்த குஜராத் கடல் சார்ந்த பகுதி இருக்குது இல்லையா? குஜராத் எங்க இருக்கு? இங்க தானம்மா இந்த இருக்குது இல்லையா? அப்ப இந்த கடல் சார்ந்த பகுதிகள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? பல நாடுகளிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா? வணிகம் ரீதியாக. அப்ப அவங்க யார் இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்ப அந்த கடல் சார்ந்த பகுதியில் வணிகத்துல ஈடுபட்டிருந்தவங்க யாருன்னா, வணிகம்னா உள்ள நடக்கிறது. வாணிகம்னா கடல் கடந்து பல நாடுகளிலிருந்து வாணிகம் செய்யறதுக்காக வர்றது தான் வந்து வாணிகம். வணிகம்னா உள்ளுக்குள்ள நடக்கிறது. அரேபியர்களையும் ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்திருப்பாங்க. அரேபியாவிலிருந்து வந்திருப்பாங்க. அரேபிய நாட்டுல இருந்து தமது கட்டுப்பாட்டின் கொண்டு வர உதவியது. அப்போ இதனால தான் பாருங்க, எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தரா உள்ள வராங்கன்னு இங்கிருந்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கிழக்கே பார்த்தீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒடிசா இங்க இருந்துச்சுன்னு படிச்சோம் இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, அக்பருடைய கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடன் சீனாவுடனும் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இந்த பாருங்கம்மா, ஒடிசா இங்க இருக்கு, வங்காளம் இங்க இருக்கு, பீகார் இங்க இருக்கு. இங்க நம்ம எது பார்த்தோம்? வங்காள விரிகுடா படிச்சோம். இங்க என்ன இருக்குதுன்னா மியான்மர் இருக்குது. அப்ப இங்கிருந்து அவங்க சீனாக்கு இப்படியும் போயிருக்கலாம், இல்லாட்டி இப்படியும் போயிருக்கலாம். இப்படி தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்கிருந்து அவங்களுடைய அந்த எல்லை வந்து எப்படி வந்து விரிவாக்கம் அடையுது மற்ற நாடுகளில் இருந்து வந்தாங்களால அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்ப கிழக்கே வந்து இந்த பகுதிகள்லாம் மேற்கொண்டதுனால, இந்த படையெடுப்பு பகுதிகளை கைப்பற்றதுனால, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னா இந்த பக்கம். இதுதான் தெற்கு, இது கிழக்கு. அப்ப இந்த பகுதியில இருக்கிற ஆசிய நாடுகள், அது மட்டும் இல்ல, இந்த சீனாவுல இருக்கிற நாடுகள். அது இப்படி இருந்தும் நடைபெற்றுக்கலாம், இல்ல இங்க இருந்தும் நடைபெற்றுக்கலாம். இதுதான் வந்து வழிகோல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஆக்கிரமிச்சதுனால, இந்த சி ரூட்டும் கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. இந்த தொடர்பு வந்துருச்சா? இதுதான். இந்த மேப் குடுத்துருக்கேன் பாருங்க. அது வடமேற்கு படையெடுப்புகள். வடமேற்குல இருந்துனா இது வடக்கு, இது மேற்கு. அப்ப இந்த பகுதி வந்து எப்படி வந்து படையெடுப்பு வருதுன்னு பார்த்துக்கோங்கம்மா. அப்ப நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள். இங்க இருந்து ராணுவ நடவடிக்கைலாம் மேற்கொண்ட இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்றாருன்னு சொல்றாங்க. அப்ப இதன் மூலம் அக்பர் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி வடமேற்கு பகுதியில காண்டகர், காஷ்மீர், காபூல். ஏன்னா காபூல் இங்க தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. காந்தகார், காபூல், அதுக்கப்புறம் காஷ்மீர். இதெல்லாம் வந்து வடமேற்கு பகுதிமா. இப்படி நீங்க இந்த டெல்லியில இருந்து பாருங்க. இது வடக்கு, இது மேற்கு. அப்போ வடமேற்கு பகுதிகள். அது பாருங்க. காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதிகளை பேரரசுடன் இணைச்சிட்டார். அவர் முகலாய பேரரசுடன் இணைச்சிட்டார். தக்காணத்தில் பார்த்த மேற்கொண்ட படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா, பீரார், காண்டேஷ், அகமது நகர் சில பகுதிகள் இணைக்கப்படுவது கிட்டச்சு. அந்த தக்கான பகுதிகள் இருங்க. தக்கார பகுதிகள்னா இந்த பகுதிகள்மா. காண்டேஷ், பெரார், இந்த அகமது நகர் இதெல்லாம் தக்கான பகுதிகள். இதுதான் மத்திய இந்தியான்னு சொல்லுவாங்க. தக்கான பகுதிகள்னு இதெல்லாம் தக்கான பகுதிகள். ஆனா தெற்கு இந்தியான்னு வச்சுக்கோங்க. தென் இந்தியா. அதுக்கப்புறம் பாருங்க. தக்காணத்தில் இதெல்லாம் கைப்பற்றுறா. அதுக்கப்புறம் வடக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், தெற்கு வந்துட்டு கோதாவரி, மேற்கு வந்துட்டு காண்டகார், கிழக்கு வந்து வங்காளம். இதெல்லாம் வந்து அவருடைய எல்லை பகுதிகளுடைய அந்த எல்லை பரவல். இந்த பகுதி கிழக்கு எதுனா வங்காளம், மேற்கு வந்துட்டு காண்டகார், வடக்கு வந்துட்டு காஷ்மீர், தெற்கு வந்து கோதாவரி வரைக்கும் இவருடைய ஆட்சி பகுதிகள் வந்து பரவி இருக்குதுன்னு சொல்றாங்க. இது யாரோடதுன்னா அக்பருடையதுமா. மிகப்பெரிய பேரரசு வந்து அக்பர் வந்து நிறுவியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1605 அக்பர் வந்துட்டு இயற்கை எழுதியிருப்பாரு. அவருடைய உடல் ஆக்ராவிற்கு அருகே சிக்கந்தராவில் வந்து உள்ளடக்கம் செய்யப்பட்டது. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து வந்திருப்பாங்கல்ல இந்தியாவிற்கு, எந்த ஆண்டு வந்தாங்க? அப்போ இங்கிலாந்தில் ஆட்சி புரிந்த ராணியார் யாரு? அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆட்சி பகுதியில இந்தியாவுல இவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ இங்கிலாந்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவிற்கு வர்றதுக்கு யார் காரணம்? இந்த கடல் வழியெல்லாம் இப்படி உந்து சக்தியாக இருக்கு வழிகோலுதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பாலிட்டி, எக்கானமி இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐஎன்எம் படிக்கிறதுலாம் ஈஸியா இருக்குமா. அதுக்கப்புறம் அக்பருடைய கொள்கைகள். அவருக்குன்னு ஒரு தனி கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பார்ல, அதை சொல்றாங்க. வாள்னது அவருக்கு அந்த வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்தார். அதாவது கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சண்டை இல்லாமல் அன்பு மூலமா இணைக்கிறது வந்து அதுக்கு வந்து லைஃப் வந்து அதிகம், ஆயுள் வந்து அதிகம் சொல்றாரு. எனவே இந்துடைய பிரபுக்கள் இருக்காங்களா, இந்து மன்னர்கள்,
இந்து பிரபுக்கள்னா அந்த பிரபுக்கள் ஒரு வம்சத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மன்னர்களுக்கு கீழ. அப்ப இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். அப்ப இவர் வந்து ஒரு முஸ்லீமு. இந்துக்களுடைய நன்மதிப்பை பெறதுக்காகவும், அந்த பிரபுக்கள் கிட்ட வந்து என்ன செஞ்சிருப்பார்ன்னா, ஒரு ஒரு பதவியெல்லாம் குடுத்திருப்பாரு. அப்ப முஸ்லிம்களின் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை வந்து இந்துக்கள் பயணிகள் அதாவது இவர் வந்து முஸ்லிம்கள், இந்துக்கள் நாட்டில் தான் இவங்க வந்து ஆட்சி புரிந்தாங்க. அப்ப இந்துக்கள் அல்லாதவர் யாருன்னா வந்து இந் இந் அ இந்து அதாச்சு முஸ்லிம்கள் அல்லாதவர் யாருன்னா இந்துக்கள். அவங்க மேல விதிக்கப்பட்ட வரி தான் என்ன ஜிஸ்யா வரி. அப்ப இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்ட அந்த வரிய வந்து அந்த ஜிஸ்யா வரின்னா இந்துக்கள் அல்லாதவங்கலாம் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள்லாம் இந்துக்கள்மா. அவர்கள் மேல வந்து ஜிஸ்யா வரி வந்து விதிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி பகுதி அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். இந்தியான்றது கிடையாது. அவங்களுடைய ஆட்சி பகுதி. எக்ஸ்கியூஸ் மீ. ஆனா ஆஹ் இந்து பயணிகளின் இந்திய புனித பயணங்கள் போவாங்க இல்லையா? அதாவது பில்கிரிம்ஸ் போவாங்க இல்லையா? புனித பயணங்கள், புனித தலங்கள் எத்தனைன்னு பாருங்கம்மா இந்தியாவுல. அதே மாரி இந்து பயணிகளின் பயணிகள்னா பில்கிரிம்ஸ் போறது. மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் அதாவது புனித பயணம் மேற்கொள்றதுக்கு வரி இருந்திருக்கும். அதையும் நீக்கிடுறது. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பாரு யாருன்னா அக்பர். ஏன்னா அன்பின் மூலம் தான் வந்துட்டு அதுக்கு ஆயுள் அதிகம். அந்த மாரி ஒரு நட்புக்கு தான் அப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரஜபுத்திர உயர்குடி பெண்ணையும் திருமணம் செஞ்சார். ரஜபுத்திரர்கள்னா எங்க வந்து ராஜஸ்தான்ல அந்த ஒரு வம்சமா அந்த ரஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த பெண்களையும் வந்து திருமணம் செய்து கொண்டிருப்பார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா படையெடுப்பு மூலையும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண உறவுகள் மூலையும் தான் வந்து திருமண உறவுகள் மூலம் நினைச்சதுனால யார் யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு இப்படி தெரிஞ்சுக்கோங்கம்மா மறக்காது. பெண்ணையை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணையும் அவரும் செஞ்சுக்கிட்டாரு. தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகள்ல பாத்தீங்கன்னா இந்த ரஜபுத்திர பிரபுக்களை வந்துட்டு பணியமது. அப்போ அந்த பேரரசு இருக்குதுன்னா அதுல பெரிய பெரிய பதவிகள் இருக்கு. மன்னருக்கு அப்புறம் எத்தனை பதவிகள் இருக்குது. அப்போ இந்த பிரபுக்களுக்கும் அந்த பதவி உயர்வு கொடுத்து அவங்களையும் தன் கூட வச்சுக்கிறதுனால ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ராஜா மான் சிங் என்பது ஒரு முறை காபூலின் ஆளுநராக அனுப்பியும் வைக்கப்படுறார். அப்போ ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதி தான் இது. ராஜா மான் சிங் இதெல்லாம் வந்து அந்த நாட்டின் அந்த அந்த மாநிலத்தினுடைய பட்ட பெயர்கள். நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த பதவிகள்லாம் நம்ம நீக்கியிருப்போம். ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மான்சிங் அந்த மாதிரி பெயர்கள்லாம் அங்க இருக்கிறது. அப்போ காபூலினுடைய ஆளுநராக அனுப்பப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் சேர்ந்த ராஜா யாருன்னா மான்சிங்க தான் அங்க ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டவர். யாருன்னா பதவி உயர்வு கொடுக்குறாரு. ஏன்னா இவர் அன்பின் மூலமா தான் வந்துட்டு எல்லாரையும் இணைக்கிறாரு. அதாவது பெண்களையும் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இந்து பெண்களையும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கலன்னு சொல்றாங்க இதன் மூலம். அப்போ அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தவரும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். எல்லா மதத்தையும் தான் சமம் சொல்றார். சூபி துறவியை படிச்சது யாருன்னா சலீம். அந்த சூபிசம் எல்லாம் படிக்கிறது அந்த துறவி யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம் சிஸ்டியும். சீக்கியர் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த சீக்கியர்னா சிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த துறவி குரு எதுனா சீக்கிய குருக்கள் வந்துட்டு வந்து ஒரு ஒரு வரிசையா இருக்கும். சீக்கிய குருக்கள்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்துட்டு போப் ஆண்டவர்லாம் படிக்கிறோம் நம்ம ரோம்ல இத்தாலியில அந்த மாதிரி இருக்கிறது தான் சீக்கிய குருக்கள். வந்து இவங்க வந்து சீக்கியர்கள். அந்த வம்சத்தை சேர்ந்த குரு யார் ராம்தாஸும் அக்பரினுடைய அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருப்பாங்க. அப்ப எந்த ஒரு பாரபட்ச மதத்தின் அடிப்படையில இவர் பிரிக்கல அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸ் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அக்பர் பத்தின பரிசாகி வழங்கிய இடத்தில் தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை வந்து கட்டப்படுது. அப்போ குரு ராம்தாஸ்க்கு வந்துட்டு அமிர்தசரஸ் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல வரக்கூடிய ஒரு பகுதி தான் வந்துட்டு அங்க வந்துட்டு அக்பர் வந்துட்டு அவருக்கு பரிசாக ஒரு இடம் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துலதான் வந்து ஹர்மிந்தர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை ஒன்று கட்டப்பட்டது. அங்க வந்து புதிய நகரான பதேபூர் சிக்ரியில் பாத்தீங்கன்னா அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா என்ற இடத்துல பாத்தீங்கன்னா மண்டபத்தில் பாத்தீங்கன்னா அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடணும். ஒரு 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 ஹால் மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மண்டபம் வந்து கட்டிட்டு எல்லா மதத்தினுடைய அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடத்துக்கு ஒரு இடமான எதுன்னு பாத்தீங்கன்னா பதேபூர் சிக்ரி வந்து அக்பரால் கட்டப்பட்டது. அதாவது இபாதத் கானா அப்படின்னு சொல்ற இடம் வந்து ஒரு மண்டபம். அதுல வந்துட்டு எல்லா அறிஞர்களும் வந்துட்டு மதத்தினுடைய தலைவர்களும் வந்து ஒன்றா கூடக்கூடிய இடமாக இருந்தது. இவர் வந்துட்டு அவங்க கிட்ட அந்த ஜாதி மதம் அந்த அடிப்படையில் எதையும் பிரிக்காமல் எல்லாருக்கும் என்ன கொடுத்தோம் இடத்தெல்லாம் கொடுத்ததுனால அந்த இடத்துல வந்துட்டு இந்த
அமிர்தசரஸ்ல வந்து அந்த இடத்த வந்து கொடுத்தனால அங்கேயும் வந்து கருவறை வந்து கட்டப்படுது. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கியர்களுக்கானது. அதுதான் நாம இந்த சீக்கியர்கள்னா எங்க இருப்பாங்கன்னா, பஞ்சாப்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அவரால கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள் தான் அந்த சீக்கியர்களுக்கான ஒரு இடமாக வந்து உருவாகியிருக்கும். அப்புறம் பண்பாட்டு பங்களிப்பு. இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது. சரி, ஷாஜகான் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ஷாஜகான், அவுரங்கசீப், ஷாஜகான் நிறைய வருது. நான் இது வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேம்மா. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். பண்பாட்டு பங்களிப்பு. ஜஹாங்கீர் நான் அது அடுத்த வகுப்புல பார்ட் 2ல எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எடுத்துக்கலாம். பண்பாட்டு பங்கல் எப்படி இப்படி எல்லாம் வந்து சமயம், மதம் இதெல்லாம் பார்க்காதனால ஒன்றோடு ஒன்று கலக்குது இல்லையா? பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் அதுதான் இங்க சொல்றாங்க. பண்பாட்டு பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அது வந்து கல்விக்கு வந்துட்டு ஆதரவை தெரிவிச்சு அவருடைய சொந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் வந்து இருந்தது. அவருடைய சொந்தமா ஒரு நூலகத்தில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட், அதாவது கையெழுத்து பிரதிகள் இது எல்லாம் இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கையால் எழுதப்பட்டது, பிரிண்டிங் எல்லாம் இல்லாம எழுதப்பட்டது. ஏன்னா பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் எப்போ வந்தது நம்ம அடுத்த வகுப்புகள்லாம் படிப்போம். அப்போ கையெழுத்து பிரதிகள்லாம் 4000த்திற்கு மேல இருந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வந்தவர் யாருன்னு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் நம்பிக்கையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்கள் அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அவர்கள் எல்லாரையும் ஆதரிக்கிறாரு. இவர் வந்துட்டு யாருன்னா அக்பர். அதனாலதான் வந்துட்டு பண்பாடு கலப்பிடங்கள்லாம் உருவாது. எல்லாத்துடைய சஜஷனையும் கேட்கிறாரு. தன்னதையே போட்டு திணிக்கிறதுனாலதான். ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய கொள்கையே வந்துட்டு நான் இப்படிதான்னா அது இப்படிதான் இருக்கணுன்றதுனால தான் கருத்து வேறுபாடால் தான் இன்னைக்கு ஒரு நாடே 5 வருடங்களாக ஒரு 5 4 3 வருடங்களாக வந்து ஒரு போர் மூண்டுட்டு இருக்குது. அதே மாதிரி இப்பயும் பாருங்க. அந்த இதுதான் சொல்லலாம்னு வந்தேன். அப்படியே மறந்துட்டேன் உங்களுக்கு இதுக்கு எடுத்துக்கிட்டே. அதுவும் சொல்லணும். இந்த +2 படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி படிக்கணுன்றது கொஞ்சம் கைட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி 10th படிக்கிற பசங்க நெக்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி மார்க் எடுத்தீங்கன்னா, எந்த எந்த துறைகள்லாம் நீங்க எடுக்க முடியும்னு சொல்றதுக்காக வந்தேன். இதெல்லாம் நான் அடுத்த வகுப்புல குடுக்கிறேன்ம்மா. யாராவது பிள்ளைங்க படிக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அவங்க பசங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா 10th எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ 12th வந்து முடிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் அந்த பசங்களுக்கு இது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 விட்டுட்டீங்கன்னா கூட, நீங்க மத்த பேப்பருக்கு வந்து நல்லா நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சீங்கன்னா, நீங்க நீட் எழுதுறதுக்கு அதாவது நீங்க மெடிக்கல் லைனுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்க என்ன சொல்றது? ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கோர் நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த மார்க் நெறைய இருந்தா, இத நீங்க படிக்க முடியும். எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியுன்றது கொஞ்சம் மார்க் இதுல மட்டும் நீங்க பாருங்கம்மா. அதாவது பயோ எடுக்கிற பசங்களா, மேத்ஸ் எடுக்கிற பசங்க இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதும்மா. 10th படிக்கிற பசங்க எல்லாத்துலயும் நீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க. அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துர் ரஹீம் கான் அதாவது அறிஞர்கள் பலரை ஆதரிச்சிருப்பாங்க. அந்த அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துர் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள். சிறந்த கதை ஆசிரியரான யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீர்பால். திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம் பெற்றிருப்பாங்க. நம்ம படிச்சு இல்லையா? அதாவது 9 பேர் நவரத்தினங்கள்லாம் படிச்சு இல்லையா? அந்த மாதிரி இவருடைய அவையில் இடம் பெற்றிருந்தது. ஏன்னா எல்லாருடைய அறிஞருடைய கருத்துக்களை கேட்கணும். எல்லாருடைய நம்பிக்கையும் காக்கணும். எல்லா மதங்களையும் பின்பற்றணும். அப்பதான் நாம வந்து ஒரு சிறந்த ஒரு அரசரா இருக்க முடியும். ஏன்னா எல்லா கருத்துக்களும் உள்ள வந்தாதானே அந்த நல்ல ஒரு இதுவா பண்ண முடியும் நாட்டுக்கு. அததான் இங்க சொல்றாங்க. அப்போ எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டதுனாலதான் இவர் வந்து நல்ல ஆட்சியை வந்து மக்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க. பாடல் ஆசிரியரும் இசை மேதையுமான தான்சென் பாடலாசிரியர், இசை மேதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தான்சென், ஓவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் ஆகியோரும் அக்பரின் அவையை வந்து அலங்கரித்தவர். இதுக்கப்புறம் வந்து ஜஹாங்கீர் வராரு, ஷாஜகான் வராங்க, அவுரங்கசீப் வராங்க. இதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். 3 பேர் அடுத்துல பார்த்துட்டு பார்ட் 2 இல்ல பார்ட் 3 வீடியோ கூட பார்க்கலாமா. தேங்க்யூம்மா. நம்ம ஜஹாங்கீர் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.